பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி, நீர் யார்? நீர் யார் என்கிற கேள்விக்கு அவர் நேரடியான பதில்களை சொன்னார். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவர் பதில்களை சொன்னார். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்பிக்கையின் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நீதியின் தேவன். அதே போல நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மகிமையின் தேவன். நம்முடைய வாழ்வை மகிமை உள்ள வாழ்வாய் மாற்றுவார். ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது, அதாவது காரானூரில் குடியிருப்பதற்கு முன்பாக மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும்போதே மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டார். நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து, அவர் யார், நீர் யார் என்று கேட்கிற மனிதர்களுக்கு பதிலாக இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இன்னும் ஏராளமான காரியங்கள் உண்டுங்க. நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆயுள் போதாது, ஆயுள் போதாது. அதனால தான் பழைய பக்தர்கள் இப்படியாக பாடுவார்கள், ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். அழகான பாட்டு, உண்மைங்க. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவரை பற்றி பாட வேண்டும் என்றால் 1000 நாவுகள் நமக்கு போதாது. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை நற்செய்தி நூலில் எழுதும்போது இப்படியாக முடிக்கிறார், இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை பற்றி ஒவ்வொன்றாய் எழுத போனால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது அப்படிங்கிறாரு. அவ்வளவாக அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நான் வாசிக்கிற நமக்கு நன்கு தெரிந்த வசனங்கள் தான். அதில் கொஞ்சம் ஆழமாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் கடைசி அதிகாரம், ரோமருக்கு நிருபம், அதாவது 16வது அதிகாரம், ரோமர் 16ல் 20வது வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, ஆமென் அப்படின்றார். அப்படி ஆகட்டும். ஆண்டவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்கிறார், அவர் சமாதானத்தின் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் நீதியின் தேவன், அவர் மகிமையின் தேவன், அதே போல அவர் சமாதானத்தின் தேவன். ஒன்னொன்றுக்கும் ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ சமாதானத்தின் தேவன் ஒரு இடத்துல மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துலையும் வாசிக்கிறேன். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியரில் எழுதுகிறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். மறுபடியுமாக தன்னுடைய நிருபத்திலே எங்கே சொல்கிறாரு? பிலிப்பியருக்கும் அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், நீர் யார் என்று கேட்டால் சொல்லுங்கள், அவர் சமாதானத்தின் தேவன் என்று எழுதுகிறார். அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படிங்கிறாரு.
இதில் ஏராளமான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு சமயம் போதாது. கவனியுங்கள். இப்போ நீர் யார், நீர் யார் என்று அவரை கேட்கிற மனிதர்களுக்கு அவர் சொல்லுகிற செய்தி, அவர் சமாதானத்தின் தேவன். எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? இந்த உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை நமக்கு தருகிறவர். நான் இதை 3 பிரிவாக சொல்லுகிறேன். 3 விதத்தில் தேவனுடைய சமாதானம் நமக்கு உண்டாகிறது. எப்படி தெரியுமா? முதலாவது, நமக்குள்ளே ஒரு சமாதானம். அவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் என்ன செய்ய, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னார். அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்குள் அவருடைய சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானம் இருந்தால் நமக்கு பயம் வராது, நம்ம கலங்க மாட்டோம். பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பேதுருடைய வாழ்க்கை. பேதுரு கிட்டத்தட்ட 14 பேர், 16 4 நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தை வாசித்தால் அதை பார்க்கலாம். அந்த 4 வகுப்புகளுக்கு நடுவிலே பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாளைக்கு அவர் வெட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதியாய் படுத்து தூங்கினார். அதுதான் சமாதானம். சமாதானத்தோடு இருப்பார். தாவீது சொல்வார், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் அப்படிம்பாரு. நமக்கு சமாதானம் உண்டு. முதலாவது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம். அதே போல் தேவனுக்கும் உங்களுக்கும் சமாதானம். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்னங்க தேவனுக்கும் எனக்கும் எப்படிங்க சமாதானம்? நம்ம எல்லாரும் தேவனை விட்டு பிரிந்திருந்தோம். பைபிள் சொல்லுது, நீங்கள் முற்காலத்தில் அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயும் இருந்த உங்களை அப்படின்னு கொலோசியரில் போட்டிருக்கோம். அதே போல் நீங்கள் எபேசியர்லையும் வாசிக்கலாம். அதில் என்ன படிக்கலாம்? பகையை சிலுவையினால் கொன்று இப்படி சமாதானம் பண்ணின்னு போட்டிருக்கோம். நான் வேணால் அந்த வசனத்தை படிக்கிறேன். எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் படிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2 அதில் போட்டிருக்கோம் 15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, அதாவது இப்படி சமாதானம் பண்ணினா எப்படி? ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றோன்னு கீழே போட்டிருக்கோம். கொலோசியரில் போட்டிருக்கோம், துர்க்கிரியைகளினாலே மனதிலே தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோம். இது எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான், சத்துருவின் வஞ்சனையினால் பிரிக்கப்பட்டான். மனிதனுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாமல் இருந்துச்சு. அந்த உறவை மறுபடியும் கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனிதனுக்கு அற்புதத்தின் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்து, நல்லா கவனிக்கணும், மற்ற மனிதர்கள் பிறந்தது போல ஈசாக்கு பிறக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் யூதனுடைய துவக்கம் மற்ற மனிதனைப் போல் அல்ல. சரீரம் செத்து போய் அவங்க அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போன ஒரு பெண்மணிக்கு தான் யார் பிறந்தா அப்படின்னா ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு பிறந்ததும் ஒரு அற்புதம், இயேசு பிறந்ததும் ஒரு அற்புதம். அற்புதத்தின் மூலமாக துவக்கப்பட்ட ஒரு சந்ததியில் அற்புதத்தின் மூலமாய் பிறந்த இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு தான் நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம்னா யாருக்கெல்லாம் சமாதானம்? நமக்குள் சமாதானம். நமக்கும் தேவனுக்கும் சமாதானம்னா உறவு. நமக்கும் தேவனுக்கு என்ன இருந்துச்சு? உறவு இல்லாமல் இருந்துச்சு. அந்த உறவை ஏற்படுத்தி நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சரியா? இன்னும் கூட சொல்லணும்னா, இயேசு பிறந்த பொழுது என்ன சொல்லுவாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும்னு சொல்லுவாங்க. இந்த பூமியின் மேல் சமாதானங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பூமிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் அல்ல, நமக்குள்ள சமாதானம். நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லை, உறவு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கும் தேவனுக்கும் உறவை ஏற்படுத்தி தந்தார். 3வது, நமக்கும் மற்றவங்களுக்கும் சமாதானம். பவுல் எழுதுறாரு இல்லையா, கூடுமானால் யாவரோடு எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. நம்ம யார்கிட்டையும் சண்டை போட சொல்லி பைபிள் சொல்லலைங்க. சண்டை வேண்டான்னு தான் சொல்லுது. நீ யார்கிட்டையும் சண்டை போடாத. ஏன்னா சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க மேலே உக்கிர கோபாக்கினே வரும்னு போட்டிருக்கு.
சண்டைக்காரர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வேணா ஒரு வசனம் படிக்கட்டுமா? ரோமர் இருக்கு அந்த வசனம். ரோமரில் ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுவார் பாருங்க. ரோமர் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போடக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார். நான் படிக்கிறேன் பாருங்க. ரோமர் 2:8 சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்போ நம்ம யாரும் சண்டைக்காரங்களாக இருக்கக்கூடாது. நம்ம யார்ட்டையும் சண்டை போடவும் கூடாது. நம்மகிட்ட யாராவது சண்டைக்கு வராங்களா ஒதுங்கிடுவோம். ஆனால் ஒன்று, நாம் சமாதானத்தை விரும்புகிறவங்களா இருக்கணும். நம்மளும் போய் சண்டை நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு காரணமே விசுவாசியாக தான் இருக்குது. சண்டைக்கு காரணமே ஊழியக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையும் சண்டை போட வேண்டாம். நாம் சமாதானத்தை விரும்புவோம். ஏன்னா நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சரியா? அப்போ சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நான் இப்படி வருஷப்படுத்துகிறேன். முதலாவது, எனக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கினார். ரெண்டாவது, எனக்குள்ளே அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். மூன்றாவது, எனக்கும் மற்றவர்களுக்கும் அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். என்று சொல்ல போனால் சமாதானமாக இருக்கும்படி எனக்கு சொல்லுகிறார். அதனால தான் பவுல் சொன்ன வார்த்தை, கூடுமானால் யாவரோடும் எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் விலகிருங்க, ஒதுங்கிருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் யார்கிட்ட என்ன செய்யாதீங்கன்னா சண்டைக்கு போகாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், சண்டைக்கு காரணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சண்டைக்காரங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சண்டை போடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிள்ளைகளுக்குள்ளே சண்டை. இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் சண்டைக்காரர் அல்ல, நாம் சமாதானம் உள்ளவர்கள். அதனால தான் யாவரோடும் எப்படி இருங்கன்னு போட்டிருக்குன்னா சமாதானமாக இருங்கன்னு போட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.